புதுச்சேரியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோயில் 500 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது. பிரெஞ்சு ஆதிக்கத்திற்கு முன்பிருந்தே இப்பகுதியில் வழிபடப்பட்டு வரும் இந்த விநாயகர் கடல் அருகில் அமைந்திருப்பதால் புவனேசர் கணபதி என்றும் அழைக்கப்படுகிறார். மூலவர் வீற்றிருக்கும் விமானம் தங்கத்தினால் வேயப்பட்டுள்ளது. 7 கிலோ தங்கத்தால் ஆன பிரம்மாண்டமான தங்க தேரும் இங்குள்ளது. நாட்டில் எத்தனையோ பிள்ளையார் கோவில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. புதுவையில் புகழ் பெற்று விளங்குகிறது மணக்குள விநாயகர் கோவில். இது ஆன்மீக தலம் மட்டும் அல்ல, ஆன்றோர்கள் பலர் போற்றி புகழ்ந்த கோவிலாக திகழ்கிறது. நம் நாட்டினர் மட்டுமல்ல, அயல் நாட்டினரையும் கவர்ந்த சுற்றுலா தலமாக விளங்குகிறது. புதுவையில் மணக்குள விநாயகர் தெருவில் இந்த கோவில் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. பிரெஞ்சுக்காரர்கள் புதுவையில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பே இந்த கோவில் தோன்றிவிட்டது. 1666ஆம் ஆண்டுக்கு முன்பே இந்த கோவில் உருவாகி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சி காலத்தில் 1688ஆம் ஆண்டில் அவர்கள் கோயிலுக்கு அருகிலேயே ஒரு கோட்டையை கட்ட திட்டமிட்டார்கள். தங்கள் கட்டும் கோட்டையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக விநாயகர் கோயிலை அதன் தற்போதைய இடத்திலிருந்து அகற்ற அவர்கள் எண்ணினர். அதனால் அவர்கள் விநாயகர் சிலையை பெயர்த்தெடுத்து கடலில் வீசினர். ஆனால் அவர்களுக்கு ஆச்சரியமளிக்கும் வகையில் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அவ்வாறு செய்தபோது அந்தச் சிலை தானாகவே மீண்டும் அதே இடத்தில் தோன்றியது. இதை கண்ட பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் முயற்சியை கைவிட்டு இறைவனின் தீவிர பக்தர்களாக மாறினர். ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒளிவீசும் கண்களையும் அகன்ற நெற்றியையும் கொண்ட ஒரு துறவி இந்த தெய்வீக தலத்தில் தனது முக்தியின் மூலம் ஜீவ சமாதி அடைந்தார். அன்று முதல் இது பச்சிளம் குழந்தைகளுக்கு உகந்த மங்களகரமான இடமாக கருதப்படுகிறது. அழகான கட்டிடக்கலை வடிவமைப்பில் மண்டபம், பிரகாரம் மற்றும் தெய்வங்களின் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள ராஜகோபுரம் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன. விநாயகரை தவிர ஸ்ரீகிருஷ்ணர், முருகன், சிவன், பார்வதி மற்றும் பல முக்கிய கடவுள்கள் மற்றும் தேவியர்களின் சிலைகளையும் இக்கோயிலின் உள்ளே காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.